ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நீங்க குடியிருக்கிற வீட்டுல, அதாவது உங்களுடைய வீட்டுல தெய்வ சக்தி, அதாவது பாத்தீங்கன்னா தெய்வத்தின் நடமாட்டம், அது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அல்லது குலதெய்வமாக கூட இருக்கலாங்க. ஏதாவது தெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறது, தெய்வம் உங்கள் வீட்டுக்குள் குடியேறியிருக்கிறார்கள், உங்கள் வீட்டுக்குள் வாசம் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பான இந்த ஒரு சில அறிகளை வைத்துக்கொண்டே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்தும். உங்களுடைய வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் பரிந்துரைத்தபடி, அதாவது செய்முறை செய்தபடி பொழுது உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டால் முக்கியமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முதல்ல வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருப்பதை நம்ம எப்படி உறுதி செய்யணும்? இந்த 3 விஷயங்கள் மூலமா நம்ம எளிதில் உறுதி செய்ய முடியுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய வீடுகள்ல தெய்வ நடமாட்டம் இருந்துச்சுனாலே, கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்குள், அதாவது நீங்கள் வெளியே சென்று வரும்பொழுது, காலையில வெளியே போயிருக்கீங்க, சாயந்திரம் வீட்டுக்கு வரீங்க வேலையை முடிச்சுட்டு. அப்படி வீட்டுக்குள் நுழையும் பொழுது, உங்களை மனதுக்குள்ளும் சரி, உங்களுடைய மூக்கிலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். மனது நிம்மதியாகும். முக்கியமா மனசுல சந்தோஷங்கள் நிறைவடையும். அதை எடுத்து உங்களுடைய மூக்குக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா, வாசனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா, பத்தி, இல்ல சூடம், இது போன்ற சாமிக்கு சம்பந்தப்பட்ட திருநாள், சந்தனம், இந்த மாதிரி வாசனை நறுமணங்கள் உங்களுடைய மூக்குகளில் வந்து அமையுங்க. இந்த வாசனை மனது நிம்மதியாகிற விஷயம் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உள் நுழையும் போது இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது. ஏனென்றால் எதிர்மறையான இருக்கக்கூடிய எண்ணங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசனைகளை வராதுங்க. முக்கியமா நறுமணங்கள்லாம் வெளியீடாகாது. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது விஷயம், நீங்க உங்களுடைய வீடுகள்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது உங்களை தேடி பறவைகள் அல்லது விலங்குகள்னு உங்க வீட்டை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கு. நீங்க சாப்பாடு போடுறீங்க, போடல, அது வேற விஷயம். ஆனா அது இருந்தாலும் உங்க வீட்டையே சுற்றி சுற்றி வருதுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்குதுங்க. அதனாலதான் எதிர்மறையாக இருக்கக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் வீட்டிற்கு தான் பறவைகளும் சரி, விலங்குகளும் வரும் சரி. இப்படி வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம், உங்களுடைய வீடுகளில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறதை உறுதி செய்ய முடியும். மூன்றாவது, இப்போ இந்த விஷயம் நீங்கள் எளிதாகவே தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டிற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அறியாமலே உங்க வீட்டின் பக்கத்தில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு, அதாவது நீங்க அதுல இருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் அதனால உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது. இந்த அறிகுறி வைத்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை. அதன் பிறகு, அதாவது வீட்டில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு, உங்கள் வீடுகளில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம், வீடையும் பூஜை அறையும் சுத்தப்படுத்திக்கோங்க. முக்கியமா காலை மாலை என இரு வேளையிலும் வீட்டின் முற்றத்தை தெளித்து அதில் அரிசி மாவால் கோலம் போடுங்கள். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தினமும் வீட்டில் விளக்கேற்றுங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவும் செய்ய தேவையில்ல. உங்க வீட்டுல குலதெய்வம் இல்லை, உங்களுடைய இஷ்ட தெய்வம் குடியேறல அப்படின்னா, இது போன்ற அறிகுறி இல்லைன்னா கண்டிப்பான முறையில் அது ஏற வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் வீட்டையும் உங்களுடைய பூஜையையும் இது போன்ற பரிகாரம் நீங்கள் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளும் தெய்வத்தின் நடமாட்டம் உண்டாகுங்க. இதை நீங்க நம்பலாமா வேணாமான்ற விஷயமே வேணாம். ஏன்னா நிறைய நபர்கள் இதை பரிந்துரைத்த ஒரு விஷயம் தான். நீங்க தைரியமா செஞ்சு பாருங்க. உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனையும் தீருங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.